பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம்ஜேஎன் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. அதிமுக தரப்பில் எடப்பாடி அவர்கள் வைத்த கோரிக்கை என்னவென்றால், அண்ணாமலை எங்கள் பக்கம் வரக்கூடாது. அண்ணாமலையை மாத்துங்கன்னு சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கங்க. அண்ணாமலை எங்கள் பக்கம் வரக்கூடாது. அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்படுவாரா? நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அண்ணாமலை பொறுமையாக தான் பிரஸ் மீட் கொடுப்பாரு, நம்ம சொல்லிடுவோம். எனக்கு மத்திய அமைச்சர் பதவி தான் வேண்டும். அண்ணாமலை அவர்களுக்கு அண்ணாமலை அவர்களுடைய கனவு இது, சும்மா கிடையாது. ஏதோ நேற்று வந்துட்டோம் கட்சியில், அதனால் எனக்கு கொடுங்கலாம் கேட்கல. நான் கடுமையான உழைக்கிறேன். அண்ணாமலை தரப்பில் டிஎம்கே ஃபைல்ஸ் 1-2 கொண்டு போனார் இல்லைங்களா, அந்த கொண்டு போன ஃபைல்ஸுக்கு மீண்டும் உயிர் கொடுப்பதற்காக ஒரு வேலையை செய்ய போயிருக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது, திமுக ஊழல் கட்சி என்பது பகிரங்கமாக எல்லோருக்கும் தெரியும். எந்தெந்த துறையெல்லாம் ஊழல் நடந்திருக்கிறது, ஊழல் செய்வதே பிரதானமாக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் செய்திருக்கார்கள் உறுதிப்பட தெரிய இதை வைத்து கொண்டு நம்ம எப்படி எலெக்ஷனை சந்திக்க போகிறோம்னு கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படும். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்த நிலமை ஸ்டாலின் நாளைக்கு ஒரு வேலை ஏற்பட்டா யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் யார் தலைமையில் யாருன்ற ஒரு பிரச்சனை ஏற்படும். அப்போ அந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது, அவர்கள் நேரடியாக விஜயிடம் சொல்லும் பொழுது, விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்து வந்துட்டாருன்னா அதுவும் நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு சிக்கலாக இருக்கும்ன்றதை பிஜேபி யோசிக்குது. உடைய போகக்கூடிய கூட்டணி எந்த கூட்டணியாக இருக்கும்? இந்த இடத்தில் விஜயுடைய முக்கியமான ரோல் தனித்து தான் விடப்படுவாரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி யாருமே எதிர்பார்க்காத என்னன்னாக்கா, அண்ணாமலையும் சீமானும் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். எடப்பாடி அவர்களும் சீமானும் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இவர்கள் மிக முக்கியமாக இவர்கள் கூட்டணியெல்லாம் ஒன்று சேரணும் என்றதை ஒரு கிளியர் அஜெண்டாவில் கொண்டு போகிறாங்க. ஏனென்றால் 100% விஜயை தனித்து விடணும். பிஜேபி அலையன்ஸ் அதிமுக இவர்கள் ஒருவேளை நாளைக்கு அதிமுக நாளைக்கு ஒரு தலைமைக்கு வருதுனாக்கா, எதிர்கட்சியாக விஜய் தான் உட்காருவார். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், தமிழ் அரசியல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஒரு வருஷம் இருக்கிறதுக்கு முன்னாடி இப்பயே பரபரப்பாக போகுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தார். 1 மணி நேரம் பேசினாங்களா, அதில் தனியாக வேறு போய் பேசியிருக்கிறதா சொல்லப்படுது சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ திடீர்னு அண்ணாமலை அவர்கள் அர்ஜென்ட்டாக இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு மாஸ்க் போட்டு எப்பவுமே போனது கிடையாது சார், கொரோனா வைரஸ் டைமை தவிர. ஆனால் இப்போ திடீர்னு மாஸ்க் போட்டு போகிறாரு, ப்ரெஸ் மீட்டும் கொடுக்காம நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அர்ஜென்ட்டாக காரில் ஏறி ஓடுறாரு. என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சார்? அப்போ 2 விஷயமாக சொல்லப்படுகிறது. ஒன்று, அதிமுக தரப்பில் எடப்பாடி அவர்கள் வைத்த கோரிக்கை என்னவென்றால், அண்ணாமலை எங்கள் பக்கம் வரக்கூடாது. அண்ணாமலையை மாற்றுங்கன்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கங்க. அண்ணாமலை எங்கள் பக்கம் வரக்கூடாது. இந்த கூட்டணி பேசுவதற்கோ சில விஷயங்கள் பேசுவதற்கு அண்ணாமலையை மறுபடியும் என் கூட பேச உட்கார வைக்காதீங்க. 1. 2வது விஷயம், அண்ணாமலையே சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, முன்னாடி நம்ம பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும். உறுதியாக அதிமுக பிஜேபி அலையன்ஸ் போகுதுன்றதை நம்ம உறுதிப்படுத்தணும். இன்றைக்கு அதுக்கேற்ப அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, நான் அதிமுகவை எப்படியாவது அலையன்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்கான வேலை செய்து தருகிறேன். புரியுதுங்களா? ஆனால் எனக்கு என்ன தேவை என்பதை அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். இதன் அடிப்படையில் இதை பேசலாம் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ முதல் விஷயமாக எல்லோரும் எதிர்பார்ப்பது, கூடிய சீக்கிரம் அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்படுவாரா? கிட்டத்தட்ட 100 101% மாற்றப்பட மாட்டார். நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அண்ணாமலை பொறுமையாக தான் ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு, நம்ம சொல்லிடுவோம். அண்ணாமலையை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. 2வது விஷயம், அண்ணாமலையுடைய டிமாண்ட் என்னன்னாக்கா, ஒரு பெரிய அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி கொண்டு போக போகிறோம். அதில் அதிமுக வந்துருச்சுனாக்கா ஆப்வியஸ்லி தேமுதிக வந்துடும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், ஐஜேகே போன்ற கட்சிகள், பிஜேபி இருக்கிறது. ஒரு வலுவான ஒரு கூட்டணி, ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலமாக ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான வேலை செய்ய போகிறோம். ஆனால் நான் இந்த முறை சட்டமன்ற எலெக்ஷனில் நிற்கலை. அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்கிறது என்னன்னாக்கா, நான் நிற்கலை. அமித்ஷா அவர்கள் சைட்லேருந்து சொல்லப்படுவது என்னென்றால், இவ்வளவு பலம் வாய்ந்த கூட்டணி இருக்கும் பொழுது 2வது கொங்கு பகுதியை நம்மளுடைய கண்ட்ரோல் எடுப்பதற்கான எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம். எடப்பாடி அவர்கள் சந்தித்த பிறகும் இந்த பக்கம் இப்போ ஈடி 1000 கோடி ஊழல் செஞ்சுருக்கின்ற டாஸ்மாகில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அடியின் மூலமாக ஒன்று செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவின் பக்கம் விடுவார், இல்லை என்றால் சிறைக்கு சென்று விடுவார். எதுனாலும் நம்ம செஞ்சுக்கலாம். அப்போ ஒன்று அவர் உள்ளே போயிட்டாலும் நமக்கு தான் லாபம், நம்மக்கிட்ட வந்தாலும் நமக்கு தான் லாபம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் போகும்பொழுது பெருவாரியாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொங்கு பகுதியில் நீங்கள் ஏன் நிற்கக்கூடாது? ஏன்னா
அமித்ஷாவுடைய எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா சட்டமன்றத்திற்குள் அண்ணாமலை இருக்க வேண்டும் என்பது அமித்ஷாவுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இங்கே உள்ளே உட்காந்து ஒரு பெரிய ஒரு குளறுபடியை, ஒரு கலவரத்தை, ஒரு கட்சிக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வேலை செய்வதற்கு அண்ணாமலை இருந்தால்தான் சரியாக வரும் என்பது மேலே இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், அமித்ஷா அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாருனாக்கா, பெருவாரியான வெற்றி வாய்ப்பை செய்வதற்கான எல்லா உழைப்பையும் தருகிறேன், நீங்கள் கால அவகாசம் நீடித்து என்னை மறுபடியும் மாநில தலைவராக தொடர வைத்தாலும் நான் வேலை செய்வதற்கு தயார். நீங்கள் சொன்னது போல் நான் இபிஎஸ்ஐவிடம் சண்டைக்கு போக மாட்டேன், இபிஎஸ் அவர்கிட்ட சண்டைக்கு போக மாட்டேன், மல்லுக்கு நிற்க மாட்டேன், நான் இணக்கமாக செல்வதற்கு தயார். இங்கு நமக்கு வெற்றி வாய்ப்பு என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. பிஜேபிக்கும் அதிமுகவும் இது வாழ்வாசாவான வெற்றி வாய்ப்பாக இருக்கிறது. நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ளே நம்மளுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு இது மிக முக்கியமான நேரமாக இருப்பதால் நான் இணங்கி செல்வதற்கு தயார். ஆனால் எனக்கு மத்திய அமைச்சர் பதவி தான் வேண்டும். அண்ணாமலை அவர்களுடைய கனவு இது, சும்மா கிடையாது. ஏதோ நேற்று வந்துட்டோம் கட்சியில், அதனால் எனக்கு கொடுங்கலாம் கேட்கல. நான் கடுமையான உழைக்கிறேன், உங்களுக்கான எல்லா வேலையும் செய்கிறேன், எனக்கு மத்திய அமைச்சர் கொடுங்க. 1 வருஷம் இருந்தாலும் நான் மத்திய அமைச்சராக இருக்கத்தான் விருப்பப்படுகிறேன். 5 வருஷம் இங்கேருந்து தொடர்வதை விட நான் 1 வருஷம் நிற்கிறேன் அப்படின்ட்டு. அவருடைய கேல்குலேட்டிவ் எப்படி இருக்குனாக்கா, மத்திய அமைச்சராக 1 வருஷம் நின்றுறேன், அதுக்கப்புறம் எலெக்ஷனில் வெற்றி தோல்வி, அதுக்கு அடுத்த எலெக்ஷன் வரும்போதெல்லாம் பார்த்துக்கலாம், அதுக்குள்ளே அது செட் ஆச்சுன்னா பார்க்குறேன், இல்லைன்னு வச்சுக்கலாம் இங்கே பை எலெக்ஷன் வராமையாக போயிடும், அதுக்கப்புறம் நின்று சட்டமன்றத்துக்குள்ளே போய்க்கிறேன். ஆனால் ஒரு முறையாவது மத்திய அமைச்சராக நான் இருக்க வேண்டும் என்பது அவருடைய கோட்பாடு. இப்போது இபிஎஸ் அவர்கள் போய் என்ன சொல்லியிருக்கிறார், அது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இபிஎஸ் அவர்கள் சொன்னது என்னன்னாக்கா, கொடநாடு கொலை வழக்கை திமுக கையில் எடுப்பதற்கான வேலையை முனைந்து விட்டார்கள், இது மறுபடியும் எனக்கு கட்சிக்கு பின்னடைவு ஏற்படும். ரெண்டாவது, அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் மீதும் அதாவது முன்னாள் மூத்த அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்கை திமுக தோண்ட ஆரம்பித்து விட்டது. ஸோ அவர்களுக்கு இதை வச்சு ஒன்று பண்ணணும். மூணாவது, இப்போ திமுக என்ன செய்யும்ன்றது நான் சொல்லிடுறேன். அண்ணாமலையை எக்காரணத்தை கொண்டு பேச்சுவார்த்தைக்கு என்னோட அனுப்பக்கூடாது. நீங்கள் நான் சில விஷயத்துக்கு உடன்பட்டு போகிறேன், நீங்கள் சில விஷயத்துக்கு உடன்பட்டு போகணும் அப்படின்னும் பொழுது, அப்போ என்ன மத்திய அமைச்சர் முடிவு எடுப்பதாக ஒரு தகவல் இருக்குனாக்கா, அண்மை தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. வானதி சீனிவாசன், நயினா நாகேந்திரன் தலைமையில் அதிமுகவோடு பேசுவதற்கான தனி குழுவை அமைத்து அதற்கு அவரை பிரதிமாக போட்டலாம், அண்ணாமலை மிச்ச வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. நாலாவது, இவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, ஓபிஎஸ்ஸை என்னோட சேர்த்துக்கொள்ள முடியாது, டிடிவியை கட்சியை கலைச்சிட்டு வந்தால் சேர்த்துக்கலாம், அந்த கட்சி லேபிளோட வராருன்னா பேசாமல் இப்போ இருக்கிற மாதிரி தனிச்சு நிற்கிட்டு உங்களோடய ஜாயின் பண்ணி வச்சுங்க, எப்படி இந்த அலையன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அலையன்ஸ்குள்ளே வச்சு நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. சசிகலா அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு எடப்பாடி தயாராகிவிட்டார், அதில் ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறாரு. ஸோ இது எந்த மாதிரியான வடிவம் பெறும்னாக்கா, ஒரு அக்ரெசிவான ஒரு கூட்டணியை அமைச்சு கொண்டு போய் ஒரு அடுத்த கட்டத்திற்கு போகலாம்னு. ஆனால் இதை வைத்து திமுக என்ன செய்யும், நாங்கள் முன்னாடியே சொன்னோம் கேட்டிங்களா, இப்போ ஏன் எடப்பாடி வெளிப்படையாக ஒத்துக்கலை கூட்டணின்னு சொல்லினாக்கா, எப்படி அடிப்பாங்கன்னு ஒன்று இருக்குது இந்த 1 வருஷத்துக்குள்ளே. ஆனாலும் இப்படி தான் அடிக்க போகிறாங்கிறது நான் சொல்லிடுறேன். திமுக நாங்கள் முன்னாடியே சொன்னோம் அதிமுகவும் பிஜேபியும் கள்ள உறவில் இருக்கிறதுன்னு, இப்போ பார்த்தீங்களா அப்படின்னு அவங்க பேசுவாங்க. ரெண்டாவது, ஒரு உருட்டு வாங்கி, சிறுபான்மை நலருக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள், இப்போது அதிமுக பிஜேபியோட போய் விட்டது, இவர்கள் பிஜேபி உள்ளே வந்து விட்டால் உங்களுக்கு பேராபத்தாய் முடிந்துவிடும். மூணாவது என்ன சொல்லுவாங்கனாக்கா, நாங்கள் இந்த வக்ஃப் போர்டு சொத்துக்கு இந்த மாதிரியான விஷயத்தில் கை வைக்குது, சிஏஏல கை வைக்குது, இந்திய அரசமைப்பு சட்டத்தில் கை வைக்குது, இதெல்லாம் பேராபத்தை முடிவதால் நீங்கள் நம்ம கூட தான் இருக்கணும் மக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியானதால் இந்த திமுகவுடைய கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு இல்லை, மிக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் திமுக கூட்டணியை உடைத்தால்தான் நமக்கு பெருவாரியான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் அதிமுகவும் பிஜேபி முனைப்பாக இருக்குது. அப்போது அண்ணாமலை தரப்பில் டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 கொண்டு போனார் இல்லைங்களா, அந்த கொண்டு போன ஃபைல்ஸுக்கு மீண்டும் உயிர் கொடுப்பதற்காக ஒரு வேலையை செய்ய போயிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி போகுதுனாக்கா, அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2க்கு உயிர் கொடுப்பதும், செந்தில் பாலாஜி, பொன்முடி, கேகேஎஸ்எஸ்ஆர், கீதா ஜீவன், துரைமுருகன் இவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கு, இதை தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி கைது செய்யப்பட்டார், அதே போல் இந்த 1000 கோடி டாஸ்மார்க் ஊழலாக இருக்கட்டும், ஸ்டாலின் வரைக்கும் தலைவலி ஏற்படும் பொழுது ஒரு ஃபார்முலா ஒன்று கையாளுவாங்க. திமுகவில் மட்டுமே ரொம்ப சாத்தியமாக நடக்கும், மற்ற கட்சி நடக்காது. பள்ளி தன்னுடைய தலைக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது வாழை வெட்டி விட்டுரும், கவனிச்சிட்டிங்களா, கவனிச்சு விட்டு அந்த திசை திருப்பிட்டு ஓடிடும். திமுக தன் தலைக்கே ஆபத்து வரும் பொழுது என்ன செய்ய போகிறது, அந்த வாளாக யாரை வெட்டிவிட போகிறதுன்றதான் இப்போ மிக முக்கியமாக பார்க்கப்படும். அது செந்தில் பாலாஜியா,
பொன்முடியா, கேகேஎஸ்எஸ்ஆரா, கீதா ஜீவனா, கனிமொழியா அல்லது துரைமுருகனா அப்படின்னும் பொழுது இவர்கள் யாரை தக்க வைத்து கொள்ள போகிறாங்க, கட்சியை தக்க வச்சுக்க போகிறாங்களா இவங்களே ஆனும் பொழுது இது ஒரு பக்கம். இன்னொன்று இதில் ஒரு உளவியலாக இதில் அரசியலாக இன்னொரு சிக்கல் என்ன இருக்குனாக்கா, மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது திமுக ஊழல் கட்சி என்பது பகிரங்கமாக எல்லோருக்கும் தெரியும். எந்தெந்த துறையெல்லாம் ஊழல் நடந்திருக்கிறது, ஊழல் செய்வதே பிரதானமாக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் செய்திருக்கார்கள் உறுதிப்பட தெரிய இதை வைத்து கொண்டு நம்ம எப்படி எலெக்ஷனை சந்திக்க போகிறோம்னு கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படும். அப்போ கூட்டணி கட்சிகள் என்ன செய்வருக்கும்னாக்கா, இதை வைத்து நம்ம பயணம் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் உடைந்து நாளைக்கு விஜயோடு போய் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கும். அதிமுக கூட போகாது, விஜயோடு போய் சேர்றது வாய்ப்பு இருக்குன்றதுனால அதையும் நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான தகவலும் சொல்கிறாங்க. நாளைக்கு இது விஜயோடு போயிட்டாங்கன்னா ஒருவேளை இந்த மாதிரி இது ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு முக்கியமான சில விஷயம் இதாகிடுது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்த நிலமை ஸ்டாலின் நாளைக்கு ஒரு வேலை ஏற்பட்டா யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் யார் தலைமையில் யாருன்ற ஒரு பிரச்சனை ஏற்படும். அப்போ அந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது அவர்கள் நேரடியாக விஜயிடம் சொல்லும் பொழுது விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்து வந்துட்டார்னா அதுவும் நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு சிக்கலாக இருக்கும்ன்றதை பிஜேபி யோசிக்குது. அப்போ இதில் என்ன செய்யறதுன்னு ஒரு முனைப்பான ஒரு வேலை. ஆனால் ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டால் இதை வைத்து திமுக மிகப்பெரிய அனுதாபத்தை தேடிக்கொள்ளும். எங்கள் மீது காழ்ப்புணர்ச்சியில் தான் செஞ்சாங்க, இது ஊழல் இல்லை, இது அப்படி இப்படின்னு. ஏன்னா டிஎம்கேல ஒரு ப்ளஸ் என்ன தெரியுங்களா, அந்த அட்வொகேட் விங்குன்னு வச்சுருக்காங்கல்ல, ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க சந்து புந்தெல்லாம் பூந்து எலியை விட மோசமாக இருக்க லூப்போல கண்டுபிடிச்சி வெளியில் வந்துடுவாங்க. அப்போ ஸ்டாலினை ஒரு முறை கைது செஞ்சாலோ ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கையாளும் பொழுது அதுவும் நமக்கு ஒரு பின்னடைவை ஏற்பட்டு விடுமோ அப்படின்றத அரசியலில் இவர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்போ இது எந்த கோணத்திற்கு போக போகுதுனாக்கா, ரொம்ப சிம்பிளான கோணம். ஃபஸ்ட்டு, அண்ணாமலை மாற்றப்பட போவது இல்லை, மாநில தலைவராக தொடர்கிறார். அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது 100% உறுதியாகிவிட்டது. இதுக்குள்ளே தேமுதிக, பாமக, ஐஜேகே போன்ற கட்சிகள் வருகிறது. அதனால் டிஎம்கே அலையன்ஸ் மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இவர்கள் சிறுபான்மையோட நலன் பாதுகாவலர்கள் போல் வேஷம் போட்டு இவர்கள் ஒரு நாடகம் அரங்கேற்றுவார்கள். இப்போது உடைய போகக்கூடிய கூட்டணி எந்த கூட்டணியாக இருக்கும், இந்த இடத்தில் விஜயுடைய முக்கியமான ரோல் தனித்து தான் விடப்படுவாரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி யாருமே எதிர்பார்க்காத என்னன்னாக்கா, அதிமுக பிஜேபி கூட்டணியில் இந்த முறை நாம் தமிழரை கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு அஜெண்டா. அவங்களும் நாம் தமிழரிடம் சீமானிடம் சொல்லப்படுவது என்னன்னாக்கா, நீங்கள் எங்களை எதிரின்னு சொல்லி பேசுனதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் பெரியாரை தூக்கி பிடிச்சது நீங்கள் தான், பெரியாரை அடித்து பங்கம் பண்ணது நீங்கள் தான், இந்து கடவுளை பங்கம் பண்ணது நீங்கள் தான், தூக்கி பிடிச்சி நிற்கணுமோ உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுண்ணே. உங்களுக்கு 36 லட்சம் ஓட்டை வாங்கிட்டு தனித்து நிற்கிறத விட சீமான் அவர்களுக்கு 30 சீட்டு கொடுப்பதற்கான ஒரு பேரம் பேசி கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் 234 தொகுதியிலையும் ஆளை நிப்பாட்டி தோற்பதை விட 30 கொடுக்குறோம், 15 ஆண்கள் 15 பெண்கள், நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் யாருன்றதை சொல்கிறாங்க. தீர்மானித்து கொண்டு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எங்கள் கூட்டணியில் சேர்ந்து வரும்பொழுது குறைந்தபட்சம் மினிமம் கேரண்டியாக ஒரு 15 சீட்டு நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும்னு பிஜேபியும் அதிமுகவும் சொல்கிறாங்களாம். அப்போ பிஜேபி தான் ரொம்ப நம்பிக்கை கொடுக்குது. என்னன்னாக்கா 15 சீட்டு நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்கள் தலைமையில் ஒரு 15 சீட்டோடு சட்டமன்றத்துக்குள்ளே வந்தால் உங்கள் கட்சிக்கு எவ்வளோ பலமாய்க்கும், இல்லாட்டி உங்கள் கட்சி எப்படி நீர்த்து போகும். நீங்கள் வாங்க ஜெயிச்சுட்டு வழக்கம் போல் நாங்கள் தவறு செஞ்சால் எங்களோட நீங்கள் மல்லுக்கு நில்லுங்க, சண்டை போடுங்க, பட் இந்த ஒரு அலையன்ஸை உருவாக்கலாம்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னும் பொழுது கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அண்ணாமலையும் சீமானும் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். எடப்பாடி அவர்களும் சீமானும் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இவர்கள் மிக முக்கியமாக இவர்கள் கூட்டணியெல்லாம் ஒன்று சேரணும் என்றதை ஒரு கிளியர் அஜெண்டாவில் கொண்டு போகிறாங்க. ஏனென்றால் 100% விஜயை தனித்து விடணும். உலகத்திற்கே தெரிந்த முகமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினது சர்வதேச அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீமில் வரைக்கும் போட்டிருக்காங்க. மிக முக்கியமான அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு கூட்டணி ஒரு தலைமையில் அமைந்து விட்டால் அடுத்து எம்ஜிஆர் இருந்த பொழுது எப்படி ஒரு பெரிய எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் அவர் தானே ஒரு ஸ்ட்ராட்டஜி கையாண்டாங்கன்னா, ஏன்னா யங்ஸ்டர்ஸில் அவங்க பக்கம் இருக்கிறாங்கன்னு பொழுது இதை உடைக்காமல் போனால் நமக்கு அரசியலில் எதிர்காலத்தில் ஒரு பேராபத்தை மாறிடும்ன்றோம். ரெண்டாவது, சீமானுடைய கட்சி பெருவாரியாக காலியானது விஜய்னாலன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் சொல்லி சீமானை கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குன்னு பொழுது அரசியலில் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டென்ட் பச்சம் இருக்காது.
உங்களுக்கு கண்டென்ட் செய்திகளுக்கு பஞ்சம் இருக்காது, சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சம் இருக்காது, கைதுகள் அந்த வழக்குகள் அது முடிவுக்கு வரக்கூடிய விஷயங்களில் பஞ்சம் இருக்காது. பொழுது மிக நேர்த்தியாக இருக்கக்கூடிய அரசியல் நகர்வை நம்ம வந்து கூடிய சீக்கிரம் பார்க்க முடியும் சார். ஆனால் சார் நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ராட்டஜி உருவாக்கிட்டு இருக்காங்க, பாஜக ஒரு பக்கம் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கிட்டு இருக்காங்க, யாரை கூட்டணி இருக்கலாம், என்ன பண்ணலாம், என்ன பேர். ஆனால் விஜய் அவர்கள் அந்த மாதிரி எதுவுமே யோசிக்காமல் தனியாகவே இருக்காரு சார். கூப்பிட்றவங்கள்ட்டையும் வர மாட்டேங்கிறாரு, அவருமே யாரையும் கூப்பிட மாட்டேங்கிறாரு. இப்படி தனியாக இருந்தால் ஜெயிக்க முடியுமா அவரால்? விஜய் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணாக்கா, நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. பிகே சொன்ன விஷயத்தை நீங்கள் வந்து கவனிக்கணும். பிகே என்ன சொன்னா, விஜயை நான் ஜெயித்து வைத்து விட்டு விஜயை கூட்டு போய் பிரச்சாரம் பண்ணி என்னுடைய மாநிலத்தில் பீகாரில் நான் ஜெயிப்பேன்னாரு. விஜயை வந்து விஜயை நம்பி தான் பிகே இருக்காரு தவிர பிகேவை நம்பி விஜய் இல்லை. அதில் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். விஜய் அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, அவர் வந்து இந்த கூட்டணி இது வரைக்கும் உருவாச்சு இல்லையா, திமுக அலையன்ஸையோ பிஜேபி அதிமுக அலையன்ஸையோ விஜய்க்கு இது வரைக்கும் தெரியாதா? எல்லாமே தெரியும். விஜய் வந்து திடீர்னு அரசியலுக்குள்ளே வரல, 20 வருஷமாக வெல் பிளான்டாக பண்ணி ஒரு நகர்த்தி கொண்டு வர்றாரு. விஜய் எப்படி அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, முதல் தரப்பு வாக்காளர்களை வந்து அவர் டார்கெட் பண்ணியிருக்கிறார், நம்பர் 1. 2வது, எல்லா கட்சியிலையும் விஜயோட ரசிகர் இருப்பதால் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்லீப்பர் செல் வைக்கக்கூடிய வேலையை வந்து விஜய் பார்த்துருக்காரு ஏற்கனவே. பொழுது அந்த பசங்க தான் அந்த பெற்றோர்களை இம்முறை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஸோ முதல் தரப்பு வாக்காளர்கள் 1,25,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 1,25,00,000 வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேரை நம்ம டார்கெட் பண்ணணும். அது வந்து இந்த நாளைக்கு ஒரு உங்களுக்கு தெரியும், ஒரு கூட்டம் நடக்கிறது விஜய் சார்பாக, கட்சி சார்பாக. அதற்கு பிறகு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட போகிறது. அந்த தீர்மானம் வந்து வழக்கத்தை போல் வந்து திமுக பிஜேபியை எதிர்த்து ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்ற போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கிரவுண்டில் இறங்கி நம்ம வேலை செய்ய மத்திய அரசு வந்து அடுத்து திமுக இருக்கக்கூடிய வழக்கை நெருக்கடி கொண்டு வரும்பொழுது அந்த கூட்டணி முடிந்தால் நமக்கு வரும். ஆனால் இந்த கூட்டணி வந்தாலும் வராட்டியும் இவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குனாக்கா, அந்த யங்ஸ்டர்ஸை வச்சு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் கிரவுண்டில் அவர் இறங்கி வேலை செய்ய ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுன்றதை ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறாரு. அவர் என்னன்னாக்கா, இம்முறை நல்லா வச்சு பாருங்களேன், பிஜேபி அலையன்ஸ் அதிமுக இவர்கள் ஒருவேளை நாளைக்கு வந்து அதிமுக வந்து நாளைக்கு வந்து ஒரு தலைமைக்கு வருதுனாக்கா எதிர்கட்சியாக விஜய் தான் வந்து உட்காருவார். இல்லை விஜய் வந்து ஆளுங்கட்சியாக வந்து உட்காரணும்னாக்கா ஒரு வலுவான ஒரு கூட்டணியை கட்டமைக்க வேண்டும். இந்த மக்களோடு வச்சிருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு மட்டும் போதுமா அப்படின்னாக்கா, இதை தாண்டி இந்த இடத்துல வந்து பணம் எந்த அளவுக்கு மேஜராக ரோல் ப்ளே பண்ணணும்னு உங்களுக்கு புரியும். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் சோர்ஸு பிஜேபி இறக்கும் அந்த அலையன்ஸுக்கு, அதிமுக ஃபண்ட் சோர்ஸை இறக்கும். திமுக சொல்லவே வேண்டாம், ஃபண்டு எக்கச்சக்கமாக ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு 1500 கோடிக்கு சொத்து வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ இறக்குவாங்க. அப்போது இங்கே டிவிகேவை பொறுத்த வரைக்கும் வெறும் விஜயிடம் மட்டும்தான் காசு இருக்குது. அந்த ஒட்டுமொத்த காசு அவர் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் வந்து செலவு பண்ணி பண்ணுறதுக்கு இந்த காசு போதாது. அப்போ அவர் வந்து கிரவுண்டில் இறங்கி வேலை செஞ்சு மக்களை கவர்ந்து அதன் மூலமாகத்தான் கொண்டு வர வேண்டும். இல்லாட்டி அடுத்தடுத்த கூட்டணி கட்சிகளை வந்து காலம் அடுத்தடுத்த கைதுகள் மூலம் உடைக்கும் பொழுது தன்னால் விஜய் கூட வரக்கூடிய வேலை செஞ்சுருவாங்க. ஆனால் விஜய் வந்து இம்முறை நம்புவது தொண்டரையும் மக்களையும் மட்டுமே. அவங்கள நம்பி இறங்குறாரு. வெற்றியா தோல்வியா, என்ன செய்யலாம், எப்படியான வேலையை செய்யலாம்ன்றதுக்கான முனைப்பை மும்முரமாக செய்வதற்கு அந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா அவர்கள், சிடி நிர்மல்குமார் அவர்கள், புஷியானந்த் அவர்கள், ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் இருக்கிறாரு, வெங்கட் இருக்கிறாரு. இவரெல்லாம் தீர்க்கமாக அடுத்தடுத்து சில பிளான்களை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வேலை செஞ்சுருக்காங்க. 5 மண்டல மாநாடு, 5 மண்டல மாநாட்டை தொடர்ந்து வந்து நடைபெறும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணலான்றது கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ விஜய் படத்தை முடித்த உடனே திமுகவை முடிப்பதற்கு நிச்சயமாக களத்தில் இறங்குறாரு. பொங்கலுக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுதுன்னு இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் வந்து களத்தில் இறங்க போகிறாரா? இந்த 25 நாள் பிரீத்திங் டைம் திமுக கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் டேரெக்டாக களத்தில் இறங்குறாரு. ஜனநாயகம் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் படத்தை வரவிடாமல் போ, நசுக்காமல் போ, எங்களுக்கு வந்து அடக்குமுறை கூட, அது பிரச்சனை கிடையாது. திமுகவோட அதிகபட்ச அதிகாரம் எங்கே வரைக்கும் இருக்குனாக்கா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் தான் இருக்குது. பிற ஸ்டேட்லேருந்து வேர்ல்டு வைஸாக படத்தை ரிலீஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் அது மூலமாக நெருக்கடி ஏற்படுத்தினீங்கன்னாக்கா எலெக்ஷன் நேரத்தில் திமுக நல்லா புரிஞ்சுக்கங்க, பொங்கல் டயத்தில் வரப்போகுது. அந்த பொங்கல் டயத்தில் வந்து முதல்ல திமுகவுடைய கண்ட்ரோல்லே ஆட்சி இருக்காது. எலெக்ஷன் கமிஷன் கையில் அந்த ஆட்சி வந்து எப்போவோ பாருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் தொட்டு விஜய் படத்துக்கு நெருக்கடி ஏற்படுத்தினால் அது எவ்வளோ பெரிய விஜய்க்கு ப்ளஸ்ஸாக மாறுன்றதும் திமுகவுக்கு தெரியணும் பொழுது அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. விஜய் அவர்கள் 25 நாளுக்கு அப்புறம் ஃபுல் ஃப்ளெஷ்டாக இறங்கிறதுக்கான ஒரு முனைப்பை எடுத்திருக்காரு பொழுது இம்முறை களம் வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத வித்தியாசமான அரசியல் களமாக இருக்கும். கிட்டத்தட்ட எலெக்ஷன்றது வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜின்றது வேறு, அந்த நுட்பம், அந்த அரசியலுடைய விளையாட்டு, அந்த எலெக்ஷனுடைய விளையாடுவோம் பாருங்கள் ஒரு விளையாட்டு, இந்த டோட்டலாக கான்ட்ராஸ்ட்டு இப்போ இருக்கிறதுக்கும் அது அப்படியே டோட்டலாக மாறுபட்டு இருக்கும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். பொறுத்து வந்து பார்க்கணும் நம்ம. ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். உங்கள் போன நேரத்திலேயே பார்த்த மாதிரி ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி தம்பி.
பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025.